மோனப்பிரியா பார்த்தோம்னா தேனி மற்றும் சுற்றுவர பகுதியில் வந்து பார்த்தோம்னா கடந்த அரை மணி நேரத்துக்கு மேலாக வந்து பார்த்தோம்னா இந்த கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பா தேனி, அள்ளிநகரம், அரண்மனை புதூர், அதே போல அன்னஞ்சி, பழனிச்செட்டிப்பட்டி, அதே போல வீரபாண்டி, உப்பார்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வந்து கனமழையானது பெய்து வருகிறது. இந்த கனமழைக்கு பார்த்தோம்னா இந்த கனமழை காரணமா வந்து யாரும் நீர்நிலைக்கு அருகில் செல்லக்கூடாது அப்படின்னு தேனி மாவட்ட ஆட்சியர் சார்பில் வந்து அறிவுறுத்தலானது விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பார்த்தோம்னா இன்று, நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய 3 தினங்கள் வந்து கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும், அதே போல வந்து 20ஆம் தேதி வந்து அதிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கையும் ஆனது அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில வந்து அனைத்து வட்டங்களிலும் உள்ள கண்மாய், குளங்கள் மற்றும் ஊரணிகள் வந்து நீர் நிரம்ப உள்ளதால வந்து இந்த வெள்ளப்பெருக்கின் போது அவசர கால பணிகளை மேற்கொள்ள அனைத்து துறையினருக்கும் வந்து தக்க அறிவுரைகளானது தேனி மாவட்ட ஆட்சியரம் இருந்து வழங்கப்பட்டுள்ளது. அதே போல வந்து ஆற்றங்கரை பகுதிகளில் வசிக்கின்ற பொதுமக்கள் வந்து கவனமுடனும் முன்னெச்சரிக்கையும் இருக்கணும். அதே போல வந்து முல்லைப்பெரியாறு அணை, கொட்டக்குடி ஆறு, தோட்டுப்பாறை அணை மற்றும் வைகை அணை ஆகிய ஆறுகள்ல வந்து திடீர்னு வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதால வந்து பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை ஆற்றங்கரை பகுதிகளில் விளையாடவோ குளிக்கவோ அனுமதிக்க கூடாது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பா நீர்நிலைகளில் வந்து அதிக நீர்வரத்து உள்ளதால வந்து பொதுமக்கள் யாரும் குளிக்கவோ, துணி துவைக்கவோ மற்றும் வேறு காரணங்களுக்கு நீர்நிலைக்கு செல்லக்கூடாது அப்படின்னும் ஒலிபெருக்கி மூலமாக உள்ளாட்சி அமைப்பினால் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பா இந்த மழையினால வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு முன்னதாக கால்நடைகளை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதே போல குடியிருப்பு பகுதியில் உள்ள வடிகால்கள்ல பொதுமக்கள் குப்பைகளை கொட்டுவதை தவிர்க்க வேண்டும். நீர்நிலைகள்ல திடீர்னு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டா வந்து இந்த பொதுமக்கள் வந்து நீர்வீழ்ச்சிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அவசர காலங்களில் வந்து அணைகளை வந்து திறக்க நேரிடும் போது வந்து உடனே தாழ்வான பகுதியில் இருக்கும் குடியிருக்கும் மக்கள் வந்து வேறு இடங்களுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தலானது தகவல் தொடர்பு வசதி வந்து ஏற்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பா பொதுமக்கள் வெள்ள பாதிப்புகளின் போது அவர்கள் கொடுத்த புகார்களை வந்து தெரிவித்திட வந்து தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல வந்து பேரிடர் மேலாண்மை அலுவலகத்துல வந்து 24 மணி நேரமும் இந்த கட்டுப்பாட்டு அறையானது திறக்கப்பட்டுள்ளது. போகணும்.